अस्सलाम वालेकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை ஹதீஸ் துவாக்கல் சேனல். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி சிறிய கலிமா ஆனால் பெரிய நன்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கலிமாவின் சிறப்பை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபு தொழுகைக்கு பின் அதிகாலையில் என்னிடமிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அப்போது நான் எனது தொழுமிடத்தில் அமர்ந்திருந்தேன். பிறகு அவர் முற்பகல் தொழுகைக்கு அதாவது லுஹா தொழுதுவிட்டு வந்தார்கள். அப்போதும் நான் அதே இடத்தில் அமர்ந்திருந்தேன். அப்போது என்னிடம், நான் உன்னிடமிருந்து சென்றது முதல் இதே நிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். நான் ஆம் என்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன்னிடமிருந்து சென்றதுக்கு பிறகு 4 துதிச்சொற்களை 3 முறை சொன்னேன். அந்த சொல் சுபஹானில்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கிஹி வரிலா நஃப்சிஹி வ ஸீனத்தின் அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த ஒரு கலிமாவை இன்றைக்கெல்லாம் நீ சொன்னவற்றுடன் மதிப்பிட்டால் நீ சொன்னவற்றை அவை மிகைத்துவிடும். அவை சுபஹானில்லாஹி, அல்லாவை அவனை தூயவன், வபி ஹம்திஹி என போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன். அதத எண்ணிக்கை அளவுக்கும், கல்கிஹி அல்லாவுடைய படைப்புகளின், வரிலா நஃப்சிஹி அவன் உவக்கும் அளவுக்கும், வசீனத எடையளவுக்கும், அர்ஷிஹி அவனது அரியானையின், வமிதாத எண்ணிக்கை அளவுக்கும், கலிமாத்திஹி அவனுடைய சொற்களின், அதாவது அதனுடைய பொருள் அல்லாஹ்வுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும், அவன் உவக்கும் அளவுக்கும், அவனது அரியானையின் எடையளவுக்கும், அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கின்றேன். இதுதான் அதனுடைய பொருள். நூல் முஸ்லிம். எனவே இந்த ஒரு சிறிய கலிமாவை நாம் அனைவரும் ஓதி பெரிய நன்மைகளை அடைவோம். ஆமீன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.